Hello, good morning. Welcome back to our channel. Actually, um, last week we went to Otaki to start our farming. You see the weather is changing, right? So we wanted to do more because until now we were doing only in a small portion of Higashi Funabashi, right? So we were thinking to do it from bigger space, which is in Chiba. One of my friend lives there actually, Otaki. So we went there. On the way, we went on the tunnel under the sea. It's very famous in Japan actually. I think I have a video about it actually. So we get down at Umi Hotoru. Just search for Umi Hotoru in Japan, then you will be able to see it. So I posted the video, please watch it. ஹலோ வாங்க. இந்த இதான் இப்போ இந்த வின்டர் முடிஞ்சது இல்லைங்களா? வின்டர் முடிஞ்ச உடனே அடுத்த சைக்கிள் ஆரம்பிக்கணும்ல இந்த வருஷத்துக்கு. இது வரைக்கும் நாங்கள் சின்ன ஸ்பேஸில் தான் அங்கே பண்ணியிருந்தோம்ல, அதாவது ஹிகாஷி ஃபுனாபாஷியில். அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இங்கே இருக்கார் ஆக்சுவலாக, ஓத்தக்கின்னு ஒரு ஏரியா, சிபா அப்படின்னு சொல்லிட்டு, சிபா ப்ரிஃபெக்சர்னு சொல்லுவாங்க இல்லை நம்ம. அங்கே மலை ஆக்சுவலாக அதில் இங்கே டோக்கியோலேருந்து ஒரு 2 மணி நேரம் ஆகும் காரில் நாங்கள் போகிறதுக்கு. சும்மா ஜாலியாக காலைல கிளம்பிடுவோம். காலைல ஒரு 7 மணிக்கு கிளம்புவோம். நான் நடுவில் எங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படி போய் பார்த்துட்டு வரோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கறது என்னென்னு கேட்டிங்கன்னாங்க, இது ஒரு டனல் வழியாக போகணும். நம்ம போகும்போது இந்த டனலுடைய வீடியோஸ் நான் ஏற்கனவே போட்டிருப்பேன், கொஞ்சம் பாருங்கள். ஆக்சுவலாக அதில் ஊமி ஹோட்டலுன்றது நடுவில் என்ன ஆகுன்னா, மொத்தம் 16 கிலோமீட்டர் என்னவோ. ஆக்சுவலாக பாதி டிஸ்டன்ஸ் அண்டர் த சீ போகும், பாதி டிஸ்டன்ஸ் ஆன் டாப் ஆஃப் த சீ போகும், கடலுக்கு மேலே போகும் பாதை. சிலது பாதி டிஸ்டன்ஸ் கடல் கீழே போகும். இந்த கடல் கீழே இருந்து மேலே ஏறுறீங்கல்ல, ஏறின உடனே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கும். அப்புறம் ப்ளஸ்ஸாக எப்படி அந்த டனல் பண்ணாங்க, அதே மாதிரி அந்த கடலுக்கு நடுவில் எல்லாம் இருப்பீங்க நீங்கள். ஆக்சுவலாக இல்லை, வியூ சூப்பராக இருக்கும். அதுதான் நான் இந்த வீடியோவில் எடுத்து போட்டிருந்தேன். அங்கே ஒரு கடை இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 25-30 வெரைட்டிஸ் ஆஃப் குக்கி சொல்லக்கூடாது, பீனட்டில் ஸ்வீட் மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக அது அந்த ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிங்கன்னா 1000 எண்ணம் 1200 எண்ணம். ஆக்சுவலாக சும்மா நாங்கள் ஒரு 6 பேர் போயிருந்தோம், 5 பேர் போயிருந்தோம். அதனால் என்ன பண்ணோம், சரி எல்லாத்தையும் எடுப்போம், எல்லாத்தையும் ஒரு 5 எடுத்து வெயிட்டை போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு எடுத்தேன். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது. ஆக்சுவலாக எல்லா ஃப்ளேவரும் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக நல்லா இருந்தது. நான் ஸ்வீட் அதிகமாக சாப்பிடக்கூடாது இப்போ. ஆக்சுவலாக நான் வெயிட் ரிடக்ஷன் ப்ரோக்ராம் எடுக்கிறேன். பார்த்தீங்களா வீடியோ? ஹலோ, நான் வெயிட்டை குறைச்சிட்டேங்க. 89 இருந்தது, இப்போ 82 கிட்ட அப்படியே ஆசிலேஷனில் இருக்குது. ஏன்னா நடுவில் திடீர்னு பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அது இல்லாமல் பொண்டாட்டியும் பிரியாணி சாப்பிடு அப்படின்னு இருந்தான். அதனால் சாப்பிட்டுட்டேன் ஒரு 2-3 நாள். அதனுடைய இம்பேக்ட் கொஞ்சம் வெயிட் இப்படி அப்படி ஆசிலேஷனில் இருக்குது. பட் த குட் நியூஸ் இஸ் 89லேருந்து 82க்கு ரிடக்ட் ஆகிட்டேன். புரியுதுங்களா? இப்போ இதே ரேஞ்சில் அதாவது நோ ஸ்வீட், வெரி சிம்பிள் லாஜிக். ஆக்சுவலாக நான் உங்களுக்கு வீடியோ சிம்பிள் வீடியோஸ் போடுறேன் பாருங்களேன். நான் வெரி காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டியதில்லை. எல்லோரும் நிறைய காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க. வெயிட் ரிடக்ஷனுக்கு போய் ஜிம்மில் போய் ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. சிம்பிள் ஸ்ட்ரெச், அது பாடி ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக. இன்னொன்று சாப்பாடு ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண வேண்டியது கிடையாது. ஆக்சுவலாக புரியுதுங்களா? அது எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக புரியுதா? ஸோ அந்த வேல போகும்போது இதை நான் எடுத்து போட்டேன். இந்த இது டால்ஸ் டேக்காக, இப்போ வருது ஒரு டால்ஸ் டே March 3 ஆக்சுவலாக. ஸோ அதனால் அதுக்காக அவங்க டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த இடத்துல. ஸோ அதையும் எடுத்து வீடியோ மாதிரி போட்டேன். சரி பாருங்கள் அப்படின்ட்டு. நான் அதான் இப்போ நான் எங்கெங்கே கிடைக்குதோ அதெல்லாம் எல்லாமே வீடியோ எடுத்து போடுறேன். அன்லெஸ் அதர்வைஸ் நீங்கள் எதனா ஸ்பெசிஃபிக்காக ரிக்வெஸ்ட் பண்ணாமல் தவிர, புரியுதுங்களா? அப்படியே அந்த வழியில் வரும்போது எங்களை இட்டுன்னு போனார்ல ஓசான்னு சொல்லிட்டு ஒருத்தர். அவர் சொன்னார், ஓத்திக்கில் ஒரு கேசல் இருக்குது, வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி அங்கே பார்க் பண்ணிட்டு கேசலுக்குள்ளே போனோம். ஆக்சுவலாக அன்ஃபார்ச்சுனேட்லி அன்னைக்கு அது லீவ் இல்லாமல் இருந்துன்னு வச்சுக்கிங்க, அது நல்லா பார்த்துருக்கலாம். ஆக்சுவலாக பட் அன்றைக்கி லீவுனாலும் அது உள்ள மியூசியம் மாதிரி வச்சுருந்தாங்க போல, அந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சரி எதுவாக இருந்தாலும் ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பட் ஆனால் இதுக்கப்புறம் ரெகுலராக நாங்கள் இந்த ஏரியாவுக்கு போவோங்க. ஆக்சுவலாக அட்லீஸ்ட்டு மந்த்லி ஒன்ஸாவது மினிமம் போவோம், இல்லை 2. தட் இஸ் த பிளான். ஸோ போகும்போது நான் உங்களுக்கு இது ஒரு டைம் ஓப்பனில் இருக்கும்போது நான் உங்களுக்கு இது வீடியோ எடுத்து போடுறேன். பட் தற்சமயத்துக்கு ஆனால்
இப்போ வந்து இப்போ உங்களுக்கு தெரியல, நான் நீங்கள் பழைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. சக்குரான்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் வரும் இப்போ. சக்குரான்றது இப்போ அந்த இந்த இங்கே கொஞ்சம் அதாவது பனிக்காலம் இருக்குல்ல, பனிக்காலத்தில் என்ன ஆகுன்னா, அந்த மரத்தோட எல்லா இலையும் கொட்டி வெறும் கிளைகள் மட்டும்தான் இருக்கும் ஆக்சுவலாக. அந்த அந்த ட்ரீயோட ஸ்பெஷாலிட்டி அதான். வெறும் கிளைகள் மட்டும்தான் இருக்கும். அதில் வந்து சின்ன சின்னதாக மொட்டு வந்திருக்கும், பூக்களுடைய மொட்டு. புரியுதுங்களா? அது வந்து இப்போ இந்த மார்ச் மாதம் என்ன ஆகுனாங்க, குளிர்லாம் போச்சா, பனி பெஞ்சதெல்லாம் நின்றுதா, இப்போ என்ன பண்ணணும்னா நல்ல மழை பெய்யும் ஓரளவுக்கு. மழை பெஞ்ச உடனே அந்த அந்த முட்டுக்கெலாம் இருக்குல்ல, அதாவது செடி மரம் வந்து செத்துறாது ஆக்சுவலாக. புரியுதுங்களா? இங்கே பாலிசியே இங்கே அப்படியே தான் இருக்கும் ஆக்சுவலாக. அதாவது அக்டோபர் நவம்பரில் இருந்து இலை கொட்ட ஆரம்பிக்கும் ஆக்சுவலாக. மரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் கொம்பு மட்டும்தான் இருக்கும் மரத்தில் ஆக்சுவலாக. எல்லாம் இங்கே இருக்கிற நிறைய மரத்தில் ஆக்சுவலாக. ஒரு சில மரங்கள் பசுமையாக இருக்கும். இங்கே தெரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குறீங்களா, அந்த மரத்தில் வெறும் கிளை மட்டும்தான் இருக்குது பாருங்கள். அதில் இலை இருக்காது. ஆனால் அதில் சின்ன சின்ன மொட்டுக்கள் இருக்கும் ஆக்சுவலாக. அந்த மொட்டுக்கள் என்ன ஆகுனா, இப்போ மழை பெய்யுதில்ல, மழை பெஞ்ச உடனே அது அப்படியே பூக்கள் ஆகும் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த மரத்தில் இலையே இருக்காது, ஆனால் எல்லாம் பூவாக இருக்கும் ஆக்சுவலாக. புரியுதுங்களா? அதுதான் எங்களுக்கு வந்து சக்குரா ஃபெஸ்டிவல்னு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது. அதுக்கு ஒரு கேலண்டர் இருக்குது. எவ்ரி இயர் கேலண்டர் பப்ளிஷ் பண்ணுவாங்க ஜப்பானில். புரியுதுங்களா? ஸோ அந்த வெதர் ஃபார்காஸ்ட்டை வச்சு கேலண்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு எல்லா மரமும் எப்படி இருக்குது? இதுதாங்க கேஸ்டல், இந்த ஒத்தகை கேஸ்டல். புரியுதுங்களா? நான் சக்குராவது வந்து நிறைய வீடியோஸ் எடுத்து போட்டிருக்கிறேன். நீங்கள் பின்னால் போய் பாருங்கள் ஆக்சுவலாக, இதில் இருக்கும். ஸோ இப்போ அது அந்த முட்டுக்கள் மட்டும் மலரும்போது வெறும் பூக்களாக அது வந்து வெள்ளை கலராக இல்லை ரோஸ் கலராக ஒரு அழகான ஒரு பிரமிப்பாக இருக்கும் ஆக்சுவலாக நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. ஆனால் இது ஒரு சைக்கிள் எங்களுக்கு ஆக்சுவலாக. புரியுதுங்களா? எவ்ரி இயர் இட் ஹேப்பன்ஸ் டு அஸ். ஸோ தெரியுதா உங்களுக்கு? வெறும் சின்ன சின்னதாக முட்டுக்கள் மட்டும் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நான் சைக்கிள் எடுத்துனா இதே இடத்துல போய்ட்டு உங்களுக்கு இன்னொரு வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள். இதே கேஷனில் போய்ட்டு எடுத்து போடுறேன். அப்போ உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக. அது வெறும் பூவாக மலர்ந்துருக்கும். அப்படி அந்த முட்டுக்கள்லாம் பூவாக மலரும். பூக்கள் பூந்து ஆனால் என்ன ஆகுனாங்க, சம்டைம்ஸ் ஆக்சுவலாக இப்போ ப்ரிடிக்ஷன் பிரகாரம் பார்த்தா மார்ச் எண்டு வந்து இன் டோக்கியோ, எங்கள் ஏரியாவில் டோக்கியோவில், ஜப்பானில் பார்த்திங்கன்னா கீழே இருந்து மேலே வரைக்கும் போகும் சீசன்ஸ். புரியுதுங்களா? அந்த சீசன்ஸ் பார்த்திங்கன்னா மார்ச்சில் ஆரம்பித்து ஏப்ரல் வரைக்கும் போகும். ஏப்ரல் எண்டு வரைக்கும் இருக்கும். அதான் அந்த ஹாலிடே சீசனுக்கு வராங்கள்ல, இப்போ டூரிஸ்ட்டுக்கு வராங்கள்ல, அவங்கெல்லாம் வந்து இது வந்து இந்த கேலண்டரை பார்த்துட்டு தான் டூரிஸ்ட் பிளான் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி நாளில் போனால் தான், ஏன்னா அது ஒரு அழகாக இருக்கும் காட்சியே ஆக்சுவலாக. புரியுதுங்களா? நீங்கள் ஒன்றும் இல்லை, பழைய என் வீடியோவை போய் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த வருஷமும் நான் கண்டிப்பாக போடுவேன். பட் பழைய வீடியோவும் பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு மரம் எப்படி இருக்குதுன்னு? வெறும் முட்டுக்கள். பட் இப்போ நான் இப்போ வந்து இந்த கேஸ்டல் வந்து மலை மேலே இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த வியூ எல்லாம் கூட கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணி தான் போட்டிருக்கேன் நான் ஆக்சுவலாக. பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுனா ஸ்பெசிஃபிக்காக அதுலேயே இந்த சக்குராலே பார்த்திங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆஃபீஸ்லேயே கூட நாங்கள் என்ன பண்ணுவாங்க பாருங்கள், அதுக்கு தான் நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன் பாருங்கள். முட்டுக்கள் மட்டும், வெறும் பூக்கள். அப்படியே 1 வீக்கில் எல்லா பூவும் கொட்டிடும். 1 வீக் தாங்க மேக்ஸிமம் அது. இதில் வேறு என்ன ஆகுனா, இயற்கையோட சளி இருக்கும். எப்படி இருக்குன்னா, அந்த 1 வீக் பூக்குது பாருங்களேன், நல்லா, அதாவது மொட்டுலேருந்து பூக்கள் வருது இல்லை, அந்த டைம் பார்த்துட்டு நல்ல மழை காற்று அடிச்சிடும். மழை காற்று அடிச்சுன்னா எல்லாம் கொட்டிடும். ஆக்சுவலாக இவங்கெல்லாம் அதுக்குன்னே பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லா ஒர்க்கையும் ஸ்டாப் பண்ணி சக்குராவுக்காக போகணும், சக்குராவை மீட் பண்ணணும். அதாவது சக்குராவில் போயிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்து ஒரு சின்னதாக டென்ட்டு மாதிரி போட்டுட்டு அந்த மரத்துக்கு கீழே உட்காந்துன்னு ஜாலியாக லஞ்சு டின்னரு. ஏன்னா அந்த எல்லா வார்டுலேயும் எல்லா சிட்டி ஆஃபீஸ்லேயும் என்ன பண்ணுவாங்க, வார்டு ஆஃபீஸ்லேயும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஏரியாவில் ஜனங்க உட்காரதுக்கான வசதியெல்லாம் பண்ணுவாங்க ஆக்சுவலாக, இந்த மாதிரி ட்ரீஸ் இருக்கிற இடத்துல. புரியுதுங்களா? அது இல்லாமல் நம்மளே இங்கே வாங்கிக்கலாம். 100 ஷாப்பில் போனீங்கன்னா இந்த இது இருக்கும், ஸ்ப்ரெட்டு. அப்படியே வாங்கி போயிட்டு கீழே மேட்டை போட்டு அது மேலே உட்காந்து ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் 5 ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி கெட் டுகெதரும் பண்ணுவாங்க. ஒரு ஃபேமிலி அங்கே இங்கெல்லாம் கன்வீனியன்ஸ் ஸ்டோர்லலாம் சிலதெல்லாம் விற்கும். கன்வீனியன்ஸ் ஸ்டோர்லாம் கூட சூப்பர் மார்க்கெட்டில் போய்ட்டு எல்லாம் அந்த ட்ரிங்க்ஸு நான் ஆல்கஹாலாக இருந்தாலும் சரி, ஆல்கஹாலாக இருந்தாலும் சரி வாங்கிட்டு, ப்ளஸ்ஸு சாப்பிட்றதுக்கெல்லாம் வாங்கிட்டு போய் உக்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க ஆக்சுவலாக. புரியுதுங்களா? அது வந்து இது ஈவெண்ட் ரெகுலராக நடக்கிறது. நான் ஐ திங்க் ஐ மைட் ஹவ் புட் சம் வீடியோ ஆல்சோ ஆக்சுவலாக.
ஓகே, பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் எனிதிங் ஸ்பெசிஃபிக் நான் ஜப்பானில் இது வேணும் அது வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து போடுறேன் ஆக்சுவலாக. சரியா? இதுக்கப்புறம் நிறையா கொஞ்சம் வீடியோ வரும். நடுவில் ஒரு மாதம் 2 மாதம் வீடியோ வந்திருக்காது. என்ன கேட்டிங்கன்னா, வின்டரில் நம்ம மேக்ஸிமம் அதிகமாக வெளியே போக முடியாது. அதனால் நான் பண்ணுவேன், இந்த மாதிரி இதில் மட்டும் வருவேன் ஆக்சுவலாக. புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு போட்டிருக்கேன், பாருங்கள். இதனுடைய கண்டினியூஷன் தான் நான் அந்த ஃபார்மிங் இதுவும் போட்டிருப்பேன் ஆக்சுவலாக. அதையும் பார்க்கலாம். என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் டேக் கேர். பை.